இங்கே பாருங்கள், இப்பி நூடுல்ஸ் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க. ஃபாஸ்ட் ஃபுட் பிடிக்குங்க, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வேக்ஸ் கண்டென்ட் இருக்குதுங்க, அதனால் இது வந்து டைஜஸ்ட் ஆகாத ஒருத்தருக்கு. அதனால் பிடிச்சவங்க ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து இப்பி நூடுல்ஸ், அதில் வந்து ஒரு வெஜ்ஜி மசாலா, ஒரு டாப்பிங் ஸ்பெஷல் டாப்பிங் மசாலா இருக்குது. ஒரு ரெட் கலர் பாக்கெட் நான் வாங்கியிருக்கிறேன். இது வந்து டேஸ்ட்டுக்காக சாப்பிட்றீங்க, ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேவையான அளவு தாளிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் உங்களுக்கு பிடிச்ச காய்கறி, கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ் அந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு வெறும் ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது கூட லைட்டாக சால்ட்டு போட்டுக்கோங்க. ஒரு எக்கு உடச்சி ஊற்றிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நான் தனியாக பாயில் பண்ண வாட்டரில் இந்த நூடுல்ஸை வந்து 2-3 மினிட்ஸ் நல்லா கொதித்த வாட்டரில் டிப் பண்ணி அதுக்கப்புறம் வந்து தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி நூடுல்ஸை வந்து நான் எடுத்துட்டேன். நல்லா தண்ணியில் பாயில் பண்ணி எடுத்துக்கிறேன். கொதித்த தண்ணியில் போட்டு 2-3 மினிட்ஸ் விட்டு தண்ணி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்த நூடுல்ஸு அந்த ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ண அந்த வெஜிடேரியன், அதாவது கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ், எக்கு கூட நல்லா ஃப்ரை பண்ண ஆயிலில் ஃப்ரை பண்ண காய்கறி கூட ஒரு எக்கு உடச்சி ஊற்றி லைட்டாக சால்ட்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணதில் நூடுல்ஸ் ஃபில்ட்ரு பண்ணி, அதாவது நல்லா கொதிச்ச தண்ணியில் வேக வச்ச நூடுல்ஸை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் இருக்கிற அந்த நூடுல்ஸ் பேக்கெட்டில் கொடுத்த வெஜ்ஜி மசாலா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கடைசியில் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த டாப்பிங் போட்டு ஒரு வணக்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பரான இப்பி நூடுல்ஸ் ரெடிங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அதாவது ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் ட்ரை பண்ணுவாங்க, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நான் வந்து வெறும் கேரட்டு, டாப்பிங் மசாலா, வெஜ்ஜி மசாலா, அப்புறம் சுடுதண்ணியில் பாயில் பண்ண நூடுல்ஸ் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். லைட்டாக உப்பு சேர்த்திக்கிறேன். இதாங்க டேஸ்ட்டு எனக்கு. உங்களுக்கு வந்து என்னென்ன ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் சேர்த்திக்கலாம். அதாவது ஃபுட் கலர் ஆட் பண்ணாமல் இதில் கொடுக்குற டாப்பிங் மசாலா, வெஜ்ஜி மசாலாவே தேவையான காய்கறி, பட்டாணி, உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோஸு நல்லா பொடியாக சாப் பண்ணி நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி பெருங்காயத்தூள் லைட்டாக சேர்த்துக்கோங்க. டைஜஸ்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எண்ணெயில் பெருங்காயத்தூள் சேர்த்து இந்த காய்கறியெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி லைட்டாக சால்ட்டு போட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா கொதிச்ச தண்ணியில் பாயில் பண்ண நூடுல்ஸை 2-3 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணி அப்புறம் ஃபில்ட்ரு பண்ணிடுங்க. அந்த கொதிச்ச தண்ணியில் பாயில் ஆன அந்த நூடுல்ஸை ஃபில்ட்ரு பண்ணி தண்ணி இல்லாமல் இதில் காய்கறி கூட போட்டு வணக்கிக்கோங்க. முட்டை வேணுனாலும் ஆப்ஷன் இருந்தால் சேர்த்துக்கோங்க. காய்கறி கூடயே உடச்சி ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ளே கொடுத்த வெஜ்ஜி மசாலாவும் நல்லா போட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியில் ஸ்பெஷல் டாப்பிங் மசாலா தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான வெஜ் நூடுல்ஸ், அதாவது இப்பி நூடுல்ஸ் ரெடி. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஃபாஸ்ட் ஃபுட் விரும்புகிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். விரும்பாதவங்க, வேக்ஸ் கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறவங்க இதை வந்து ட்ரை பண்ணாதீங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ ஒன்றே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.